ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 481. பொருட்பாலிலே அரசியலிலே காலம் அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது காக்கையானது தன்னை விட வலிமையான கூகை என்கிற கோட்டானை அந்த கோட்டானுக்கு கண் தெரியாத காலமான பகல் நேரத்திலே தாக்கி வென்றுவிடும். எனவே பகைவரை வெல்ல நினைக்கும் வேந்தன் அந்த பகைவரை வெல்ல தக்க காலம் அறிந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். மிகவும் வலிமையான எதிரியை கூட அந்த எதிரிக்கு வலிமை குறைகிற காலத்திற்காக காத்திருந்து அந்த காலத்திலே அவர் மீது தாக்குதல் நடத்தினால் அவரை வீழ்த்தலாம். எனவே எதிரியை வீழ்த்த நினைக்கின்ற ஒருவர் அதற்கு தகுந்த காலம் வரை காத்திருந்து அந்த காலம் வந்தவுடன் செயல்பட்டால் அவருக்கு வெற்றி நிச்சயம் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. சூழ்ச்சியின் மூலமாக பெற்றிருக்கின்ற செல்வ வலிமை தந்த செருக்கினால் அகந்தை அதிகமாகி மற்றவரை, குறிப்பாக நல்லவர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு நய வஞ்சகனையும் அவனுக்கு துணை நிற்கின்ற சில அயோக்கியர்களையும் நோக்கி ஒரு நாயகன் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், கயவர்களே, எதிர்காலம் தக்க காலம் விரைவிலே வரப்போகிறது. என் கடமையும் அங்கே வரும். அநியாயங்கள் செய்கின்ற நல்லவர்களுக்கு கெடுதல்கள் பல செய்து அவர்களை துன்புறுத்துகின்ற உங்களுடைய கூட்டத்தினுடைய ஆட்டத்தை நான் அப்போது ஒழிப்பேன். பொது நீதியை உருவாக்குகின்ற புது பாதையிலே நான் நடைபோட்டு அநியாயங்கள் செய்கின்ற உங்களை வீழ்த்தி அந்த நீதியினுடைய பாதையிலே வருகின்ற நல்லோர்களினுடைய முகங்களிலே விழிப்பேன் என்று அந்த நாயகன் அநியாயங்கள் செய்கின்ற அயோக்கியர்களை நோக்கி தக்க காலத்திற்காகத்தான் காத்திருக்கிறேன், வெற்றி எனக்குத்தான் என்று நேருக்கு நேராக அறைகூவல் விடுத்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1965 வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை. வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிகுந்த உற்சாகத்துடன் பாடுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எனவே வலிமையில் குறைந்த காக்கையானது தன்னை விட வலிமையான கூகை எனும் கோட்டானை கூட அந்த கோட்டானுக்கு கண் தெரியாத காலமான பகல் நேரத்திலே தாக்கினால் அதனை வென்று விடும். எனவே பகைவரை வெல்ல நினைக்கின்ற வேந்தன் தக்க காலம் அறிந்து செயல்பட்டால் மிகுந்த வலிமையுடைய பகைவனை கூட வென்று விடலாம். எனவே தக்க காலம் அறிந்து செயல்பட வேண்டும் என்கிற
காலம் அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் எந்த ஒரு செயலையும் தக்க காலம் அறிந்து செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அறிந்து அதன்படி செயல்பட்டு காலத்திலே செயல்பட்டு வாழ்விலே வெற்றிகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளே 482. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.